Hi friends. Krishna Jayanthi அதுவுமா நம்ம சேனல் 1k சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோங்க. அதுக்கு காரணம் நீங்க தான். இந்த பிரியமான தோழிஸ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. இந்த வீடியோவில் எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் தான் பார்க்க போறீங்க. நாங்கள் முதல்ல அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதே கப்பில் சுடு தண்ணி கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறோம். தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறோம். அதில் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அப்போ தான் உருண்டை நல்லா வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அதை விட கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா குட்டி குட்டி உருண்டைகளாக பண்ணி வச்சிடலாம். கொழுக்கட்டை விநாயகர் தானே வைப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அன்போடு எதை செஞ்சு நைவேத்தியம் படைச்சாலும் கடவுள் கண்டிப்பாக ஏற்றுக்குவார். மற்ற நாட்களெல்லாம் அவசரமாக ஏதோ சமைச்சு சாப்பிட்ருவோம். பட் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் தான் ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம சமைக்கும் போதே. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா காய்ச்சிட்டு போகிறோம். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பால் நல்லா காயணும். அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் வெள்ளை கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம். இந்த 3 தாங்க இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். ஒரு பக்கம் பால் கொழுக்கட்டை, நடுவில் பாயாசம், பக்கத்தில் வெள்ளை கரைச்சல் அவல் லட்டு செய்கிறதுக்கு. இப்போ இந்த பாலில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். பால் நல்லா காஞ்சிருச்சு. விருப்பப்பட்டவங்க தேங்காய் பால் சேர்த்து கூட சமைக்கலாம். இப்போ இந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா அதில் சேர்த்துடலாம். ஆல்ரெடி மாவு பிசையும் போது சுடு தண்ணி விட்டு தான் பிசைஞ்சிருக்கோம். இந்த உருண்டைகள் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ இந்த பாலில் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். அப்போ தான் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவல் லட்டு செய்கிறதுக்கு அவல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சிங் ஜாரில் போட்டு கொஞ்சமாக குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். அவல் அப்படி சேர்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி சேர்க்கும் போது லட்டு பிடிக்கும் போது நல்லாயிருக்கும். பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போது தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இறக்கிடலாம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு கடாயை வச்சு நல்லா சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவல் லட்டு செய்கிறதுக்கு தான். அவல் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள். அதில் பாயாசம் லட்டு எது வேணால் செய்யலாம். நாங்கள் இன்றைக்கி லட்டு தான் செஞ்சிட்ருக்கோம். ஈஸியாக செஞ்சிடலாம், ஹெல்த்தியும் கூட. நார்மல் டைமில் கூட வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அதே நெய்யில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஏற்கனவே குறகுறப்பாக அரைச்ச அந்த அவலை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். அது கூட தேங்காய் துருவல், வெள்ளை கரைச்சல், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது பாயாசம். அதையும் ரெடிமேட் மிக்ஸ் யூஸ் பண்ணி டக்குன்னு செஞ்சுட்டோம். என்ன டைம் இல்லை. இப்போ இந்த அவல் லட்டும் ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. மேலே முந்திரி வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பூஜை வேலைகள் தான். அப்படியே பாட்டு ஆன் பண்ணி
வந்துட்டாங்க. ஸோ கிருஷ்ணர் கிட்ட